அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள பேசப் போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு ஜூலை 18 தமிழ்நாடு நாள். காலையில நம்மளுடைய முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டு நாளுக்கு தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு. நம்மளும் வாழ்த்துக்களோடயே தொடங்குவோம். நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வாழ்த்து சொன்ன கையோட நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. ரைட். இப்ப முக்கியமான விஷயத்த நம்ம பேசப் போறோம். எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஷாக்கான விஷயம். இதுக்கு ஏற்கனவே நேத்து வீடியோல நான் தெளிவா சொல்லியிருப்பேன். இந்த பழனி மேட்டர்ல திமுக உள்ள இருந்து பல வகையில விளையாடுறாங்கன்னு. உண்மை அதுதான் வெளியில வந்துருச்சு. ஆதாரத்தோட பேசுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர் பிரிவுல இருந்து ஞான சௌந்தரி மேடத்த தூக்கியிருக்காங்க. அதுக்கு காரணத்தையும் நான் உள்ள சொல்றேன். இதெல்லாம் போக இந்த வீடியோவ யாராவது திமுக கொத்தூஸ் பார்த்தீங்கன்னா, அப்படியே வெளியில போயிருங்க. அனிதா ராதாகிருஷ்ணன கண்டமேனிக்கா பொளக்க போறேன். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக்க பண்ணிருங்க. இப்போ முக்கியமான விஷயத்த நம்ம பேசுவோம் ஃபர்ஸ்ட். பழனி மேட்டர பத்தி நம்ம பேசியே ஆகணும். இன்னைக்கு வாய் நம்மட்ட தான் இருக்கு அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, ஒட்டுமொத்த திமுக கொத்தூஸ்ல இருந்து ஊர்பட்ட பேர் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழக அமைச்சர் நம்மளுடைய ரமேஷ் அவர்கள் மேல வீண் பழிய சுமர்த்திக்கிட்டு, சம்மந்தமே இல்லாம இல்லாத உறவினர்கள உருவாக்கிக்கிட்டு இருந்து, அவர் மேல வந்து பல்வகையான குற்றச்சாட்டுகள அடுக்கிக்கிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கோம். எல்லா விளக்கங்களும் குடுத்து, எல்லா விளக்கமாறுகளையும் மண்டையிலே தட்டி அனுப்பிச்சு விட்டா கூட இவங்க வாய அடைக்க முடியல. இன்னைக்கு மிக முக்கியமான விஷயத்துல நேத்து சிபிசிஐடி போலீசார் உள்ள வந்ததுக்கு அப்புறமா, இந்த சார் பதிவாளர் ஜஸ்டின் அவர்களே கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்ச கையோட மிக முக்கியமா இந்த ஒரு விஷயங்க. ஒரு நிலம் வந்து பதியணும்னா, அந்த நிலத்துக்கு தேவையான பணத்த வந்து செக்கு மூலியமாவோ, அக்கவுண்ட் மூலியமாவோ மாத்தணும். ரைட்டு. செக்கு மூலியமா தான் குடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. 20 அதாவது முதல் கட்டத்துல ரூ. 20 கோடி டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு. அந்த ரூ. 20 அந்த செக்கு குடுத்த அக்கவுண்ட்ல பணம் இருக்கா? அப்படின்றத பார்க்கணும். இந்த செக்கு யாருடைய அக்கவுண்ட், யாருடைய பேர் அப்படிலாம் பார்க்கணும். ஆனா எந்த ஒரு இதுமே இல்லாம இந்த திமுக கூமுட்டத்தனமா அமைச்சர் ரமேஷ் அவர்கள் மேல பழிய போட்டாங்க. ரைட்டு. ஒரு சொத்த வந்து மாத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பா 4 சாட்சிகள் வேண்டும். இதுல 2 சாட்சி திமுக சாட்சி, 2 சாட்சி அதிமுக சாட்சி. அதுல முக்கியமான சாட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய பழனி செயலாளர் பார்த்தீங்கன்னா, லட்சுமணன். அப்படி அவரு 27வது வட்ட செயலாளரா இருக்கிறாப்புல. மிக முக்கியமான கையெழுத்த போட்டு, நம்ம இடம் தான், நம்ம ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு, டக்குன்னு மாத்தி விடு, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஜஸ்டின் அவர்களுக்கும் முருகதாஸ், சேதுபதி போன்ற இடத்த வித்து வாங்கினவங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் பேசி, எங்க திமுக தலைமை வரைக்கும் இந்த விஷயம் போயிருக்கு அப்படின்றது இன்னைக்கு வந்திருக்கிற சிபிசிஐடியோட விசாரணையில் தெரிய வருது. இதில் வேற சிபிசிஐடி வேணாமா, சிபிஐ தான் வேணுமா, எடப்பாடி ஒரு பக்கம் கூப்பிடுறாரு, அதிமுக காரங்க 2 பேர் உள்ள வர்றாங்க. யார் அப்படின்னா, பழனியுடைய எம்எல்ஏ ரவி மனோகரன். இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஒரு ஏரியாவில் ஒரு இடத்த வந்து வாங்குறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து கண்டிப்பா அந்த ஏரியாவோட பெரிய தலைக்கட்டு வேணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஐயா ரவி மனோகரன் அவர்கள் உள்ள வந்துட்டு போறாப்ல. கிட்டத்தட்ட அவர்கிட்ட தேர்தல் பிரமாண பத்திரத்திலேயே 110 கோடிக்கு மேல சொத்து கொடுத்துருக்குறாப்ல. பார்த்துக்கங்க. 5 வருடத்தில் சம்பாதித்த காசுகள் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டு. இப்ப பழனி விஷயத்துல தெளிவாகி போச்சு. காலையில சார் பதிவாளர் வீட்டுக்கு காவல்துறை போறாங்க. ஆள் அப்ஸ்டாண்டு. கிடைச்சிருக்கிற 4 பேரை தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. பல வகையான மேட்டர்கள் வெளியே வரப்போகுது. சிபிசிஐடியோட விசாரணை எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். ரைட். இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு சீமான் கட்சியிலேருந்து பல பேர் விலகிக்கிட்டு இருக்காங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா, வழக்கறிஞர் பிரிவுலேருந்து ஒருத்தர் பிரிஞ்சு நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கிறாப்புல. இன்னைக்கு டைரக்டர் களஞ்சியம் அவர்கள் பிரிஞ்சுட்டாரு. பிரிஞ்சதுக்கு காரணம் என்ன சொல்றாரு தெரியுங்களா? நம்மளாம் சொன்னோம்ல, திமுகவில் போயிட்டு சேர்ந்து சீமான் வந்து திமுக சொம்பா மாறிட்டாரு அப்படின்னு பார்த்தா, சீமானுடைய சொந்த ஊருக்காரர் ஒருத்தரும் நம்ம வீடியோவில் நிறைய தடவை கமெண்ட் பண்ணியிருக்காரு. நம்மள்ட்ட நிறைய பேசியிருக்காங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, சீமான் சம்மந்தமே இல்லாமல் நிறைய இடங்கள் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காரு. புதுசாக வந்து கார் இறக்கியிருக்காரு. கேட்டால் அந்த காசு இந்த காசுன்றாரு. முழுக்க அவருடைய வீடுகளுக்கு திமுக காரங்க வந்துட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு அடையாளம். இதை வந்து நம்ம பத்திரிகையிலையும் படிச்சிட்டோம். இவ்வளோ நாள் நம்ம சொன்னால் யார் சொன்னால் நம்பிடுவோமா அப்படின்னு தாண்டி பத்திரிகைகளை வெளியே வந்த விஷயம் களஞ்சியம் அவர்கள் போட்டு உடச்சிட்டாரு. என்னங்க அது, நாங்கள் வந்து தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு மேதகு பிரபாகரன் அவர்களுக்காக தமிழ் தேசியத்தில் இணைஞ்சு நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிட்டு வந்தா, இவர் நாங்கள் திராவிடம் பேசுறாரு, கடப்பாறையை கொண்டுட்டு சமாதி இடிக்கிறேனாரு, பேனாமுனையை உடச்செறிவேனாரு. இன்னைக்கு போயிட்டு அவங்களோட கொஞ்சம் குழாவிட்டு இருக்கிறாப்புல. 2 கல்யாணத்தில் பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போட்டு பொழந்து எடுத்துட்டாப்புல. இது நாம் தமிழர் தம்பிகளுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஏமாற்றம். இன்னைக்கு என்னடா இது சீமான் கட்சி 15 வருஷமா என்னன்னே இப்படி விலை போயிட்டீனே அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்னைக்கு சீமானோட நிலைமை ஆயிப்போச்சு. இதுதான் வந்து உண்மையான நிலையும் கூட. இன்னும் நிறைய பேர் விளையிறாங்க. இந்த ஒரு சீமான் அவர்களும் சரி, அதிமுகவும் சரி, இப்போ இருக்கக்கூடிய திமுகவும் சரி, நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தை அதாவது எதிர்க்கணும். வரக்கூடிய தேர்தலில் ஒரு சீட்டு கூட அவங்கள ஜெயிக்க விடக்கூடாது, நம்மளை ஜெயிக்க விடக்கூடாதுன்றதுக்காக கண்டதை தின்னுவாங்க போல. அந்த மாதிரியான மோசமான செயல்களை செய்கிறாங்க. இது மக்களுக்கு அவ்வளோ தூரம் நல்லதா போய் படால. ஒருத்தன் போராடுறான் அப்படின்னா, இன்னைக்கு சீமான் அவர்களுக்கு நம்மளே பேசியிருக்கோம் ஒரு டைம்ல.
அண்ணே 15 வருஷமா போராடுறேனே, ஒரு கவுன்சிலர் சீட்டு வாங்க முடியலேனே அப்படின்னு நினைச்சிருப்போம். வருத்தப்பட்டிருப்போம். என்னடா இது அண்ணன் இப்படி பேசுறாரு, இத்தனை லட்சம் பேர் கேட்குறீங்க, ஆனா ஒரு ஓட்டு போட மாட்டேன்றீங்களே, அண்ணனை ஏமாத்தி போடுறீங்களே அப்படின்லாம். இன்னைக்கு வந்து சரிதான்டா, ரிவிட் அடிச்சது சரிதான்டான்னு சொல்ற அளவுக்கு தான் நடந்திருக்கு. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த ஆள் திருந்தவே மாட்டானா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு. என்னன்னா இன்னைக்கு நீதிமன்றம் தயவுசெய்து வந்து நம்ம நீதிமன்றம் நீதிபதி அவர்கள் இப்படின்றதெல்லாம் வந்து நமக்கே வந்து பயமா இருக்கு. உண்மை அதுதான். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில இவன் இப்படிதான் பேசுறான்னு தெரியுதுல்ல, இவன் இவ்வளவு தூரம் மோசமா பேசுனான்ல, இவன் மேல வழக்கு போட்டு தானே உள்ள தூக்கி போட்டிருக்காங்க. நைட் ஆனோடனே நீதிபதி அவர்கள் ஜாமீன் கொடுத்து வெளியில விடுறாப்ல, சொந்த ஜாமீன்ல. ரைட்டு. இப்படி வெளியே வந்தாருன்னா சாட்சிகளை கலைக்கிறாரு, சில கேஸுகள்ல இன்வால்வ் ஆயிருக்காரு. வெளியே வந்துட்டாருக்கு அப்படின்னா அவர் வந்து நிறைய விஷயங்களை மறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பணங்கள் பதுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஹவாலா பணங்கள் இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் காவல்துறையினால் வைக்கப்படுது. இந்த ஆளை வெளியில நடமாட விட்டுருக்கீங்களே அப்படின்னு கேட்கணும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. இவன் நேற்று பேசியிருக்கிறாப்புல தூத்துக்குடியில நம்மளுடைய முதல்வர் அவர்களுக்கு கெடு கொடுத்துருக்கிறாப்புல 6 மாசம் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும். யாரா அவன், இவன் எதுக்குடா தேவலாம் வந்து உள்ள நுழைஞ்சுக்கிட்டே இருக்காப்புல, ஓயாம வந்து இதுல வேற வந்து கொலை மிரட்டல். நம்ம 6 மாசத்துல நீங்களாம் இருக்கவே மாட்டீங்க அப்படின்னு கொலை மிரட்டல். இதுல வேற நான் திரிசாவெல்லாம் சொல்லலப்பா, நீங்க திரிசான்னு நினைச்சுக்காதீங்க. எம்ஜிஆருக்கு ஏணி வச்சா எட்டுமா? நான் கேட்கிறேன். இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு நான் எம்ஜிஆர் காலகட்டங்கள்ல இல்ல. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் எப்படிலாம் இருந்தாருன்னு நான் டிவியில பார்த்தோ நியூஸ்ல கேட்டோ தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு எந்தவித குறைவில்லாமல் இன்னைக்கு நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஊழல் கட்சி, பாலியல் குற்றம் பண்ணவன், கஞ்சா வளர்த்தவன், போதைப் பொருள் கடத்தின ஜாபர் சாதிக்கு, இன்னும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வரிசையா சொல்லிக்கிட்டே போலாம். 2 வயசு குழந்தைய கற்பழிச்சவன், 15 வயசு பிள்ளைய அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ரொம்ப மோசமான நிலைமையில நடந்தவன், அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள யார் அந்த சார் அப்படின்னு கேட்டவன், ஒட்டுமொத்த கட்சிக்கு உள்ள வர்ற பொம்பளைகளை கூட கையை பிடிச்சி இழுத்தவன், இடுப்பை கிழினவன் பூரா திமுக குமிஞ்சு கிடக்காங்க. ஆனா அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் கேட்கிறாப்புல, உங்களுக்குலாம் என்னடா யோகி இதை இருக்குன்னு தமிழக வெற்றி கழக ஆளை பார்த்து மேடை அப்படியே மேடையில மைக்கு கிடைச்சிருச்சுன்னா என்ன வேணாலும் பேசலாமா? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே, உங்களுக்கு நாக்குல சனி உட்காந்துக்குச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து உங்க மேல வழக்கு ரெடியா இருக்கு. இன்னி நம்மளுக்கு அந்த நீதிமன்றம் முன்ஜாமீன் கொடுத்துரும், வெளியில வந்துரும் அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு கட்சியை பேசுறோம்னா அதை வந்து நேர்மையான முறையில பேசுறோம். சட்டசபைனா விமர்சிக்கிறதுக்கு பேர் தான் சட்டசபை. நீங்க என்ன உள்ள என்ன போனது இல்லையா? இல்ல நீங்க வந்து புது ஆளா? இல்ல வருஷ கணக்குல எம்எல்ஏவா இருக்கீங்களா? எப்படியும் பணம் கொடுத்து ஜெயிச்சிடுறீங்கல்ல. ஆனா அந்த சட்டசபையில விமர்சனம் தான், செய்கை செஞ்சுட்டாரு, உங்களை போட்டு ஏதாவது செஞ்சுட்டாரு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு மேடையை கிடைச்சிருச்சு, தூத்துக்குடி மேடையில இவ்வளவு தூரம் ஒரு தமிழக முதலமைச்சர் அவர்களை நீங்க பேசுறீங்க அப்படின்னா யார் சொல்லி பேசுறீங்க? எதுக்காக பேசுறீங்க? உங்களுக்கு திமுக பின்னாடி வந்து நிற்கும். ஆனா பாத்தீங்கன்னா நாங்க எங்களை தாவேக்கால சேர சொல்லிட்டாங்க, எங்க உயிர் உள்ள வரைக்கும் நாங்க வந்து திமுக தான் சொன்னீங்களே. இதே ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது எங்களுடைய உயிர் உள்ள வரை அம்மான்னு சொன்னவர் தானே நீங்க. உங்களுக்குலாம் சோத்துல உப்பு போட்டு தின்றீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற தமிழ் முதலமைச்சர் பேசுறதுக்கு உங்களுக்கு மனசு வருமா? உங்க கூட இருக்கிற முதலமைச்சர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும்ல. பெட்டி வருதுன்றதுக்காக அமைதியா இருக்கீங்கல்ல. இதே மாதிரி வாயையும் பின்னாடியும் பொத்திக்கிட்டு இருந்தா உங்களுக்கு நல்லது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் வந்து கோவப்படணும், கோவம் மூட்டணும், வன்முறையை தூண்டணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் பேசுனா பயலுக்கு கோவம் வந்துடும். இவங்க வந்து இளைஞர்கள் வந்து கோவமாயிருவாங்க, தமிழ்நாட்டில் ஏதோ பிரச்சனை வந்துடும், இடைத்தேர்தலை வந்து நிப்பாட்டி போடலாம். ஏற்கனவே இடைத்தேர்தல் நிப்பாட்டுறதுக்கு ஏகப்பட்ட வேலையை பார்த்தாங்க. பிஜேபி காலில் விழுந்து கிடக்காங்க. ஒட்டு மொத்தமா இன்னைக்கு சங்கி கூட்டமா மாறி போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழக இளைஞர்களை கோபப்படுத்தி இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா ரைட்டு, நம்ம வந்து பெரிய பஞ்சாயத்து பண்ணிடலாம். இடைத்தேர்தலில் எப்படி நமக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காது திமுகவுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்தை பண்ணிட்டோம்னா தேர்தல் தள்ளிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட வன்முறையை தூண்டுறதுக்கு இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற ஆட்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜியை ஒளி வச்சிருக்கிறதே இவர்தான்ற மாதிரிலாம் செய்திகள் வந்துட்டு இருக்கு மகளே. அதனால இவங்க பேசுறதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்க. மறக்காம உண்மையில என்னன்னா இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் மட்டும் கிடையாதுங்க. ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு திமுக ஆர்எஸ் பாரதியா இருக்கட்டும், இந்த நேற்று பேசுகிற பரந்தாமனா இருக்கட்டும், ஒட்டுமொத்த பேர் இன்னைக்கு கெடு கொடுக்குறாங்களே. இவங்களுக்கு கெடு விதிச்சதுக்கு ஆல்ரெடி தமிழக மக்கள் இவங்களுக்கு கெடு விதிச்சு நம்ம அமுச்சு விட்டுட்டோம், வீட்டுக்கு அமுச்சு விட்டுட்டோம். இன்னும் யாருக்குடா நீங்க கெடு கொடுக்குறீங்க? கெடு கொடுக்குறேன்னு ஒருத்தர் வெளிநாடுக்கு போயிட்டாரு, இன்னொருத்தர் வீட்டை விட்டு வெளியில ஆள் எங்க இருக்காருன்னே தெரியல, ஆள் அப்ஸ்டாண்டு. திமுக நம்மளை வந்து காப்பாத்துன்னு நினைச்சு போவோம். தமிழக வெற்றி கழக பெண்களை பூரா பேசின பொன்ராஜ் இன்னைக்கு அப்ஸ்டாண்டு. நம்மளை வந்து ஸ்டாலின் காப்பாத்துவாருன்னு நினைச்ச முக்தாரத்துக்கு உள்ள போட்டு குண்டாசில போட்டாச்சு. எல்லாருக்கும் இன்னைக்கு தான் அடுத்து வாய் நாரவாய்கார சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு அடுத்த ஜெயில் ரெடி ஆயிட்டு இருக்கு. திமுக காரணங்களுக்காகவே தனியா ஜெயில் கட்டணும் போலயே. அந்த மாதிரில நீங்க பண்ணியிருக்கிறதெல்லாம் இருக்கு. அப்ப மக்களே பார்த்துக்கங்க. இவங்கெல்லாம் இப்படிதான் பேசுவாங்க, இல்ல நம்மள வன்முறையில கோவப்படுத்துவாங்க. தயவு செய்து இவங்களுக்கு நம்ம பதிலடி கொடுத்துருவோம். எந்த ஒரு கோபமான செயலையும் நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படின்றதான் நம்ம கருத்து. உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.